Hello, welcome to this channel. Probabilityல sample spaceனா என்னன்றதை பார்ப்போம். நான் ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்கம் என்ன? ஹெட், டெயில். இதை நான் எடுத்து செட் பிராக்கெட்ஸ்குள்ள எழுதுறேன். ஸோ அதுதான் என்னுடைய சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் டாஸிங் அ காயின். இதுவே நான் த்ரோயிங் அ டை, ஸ்னேக் அண்ட் லேடர்லாம் விளையாடி இருப்போம் இல்லையா? ஸோ அதில் நம்ம த்ரோ பண்ணி விளையாடி இருப்போம். ஸோ அதுதான் டை. அதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எழுத போகிறோம். அது என்னென்ன அவுட்கம்ஸ் வரக்கூடிய சாத்தியம் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் அந்த டையை த்ரோ பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியம். இதை எடுத்து நான் 2 செட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே எழுதுகிறேன். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் த்ரோயிங் அ டை. இப்போது 2 நிகழ்வு அட் அ டைம் நடக்குது, ஒரே சமயத்தில் நடக்க போகுது. அதுக்கு எப்படி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறது? நம்ம இப்போ எடுக்க போகிற எக்ஸாம்பிள் டாஸிங் 2 காயின்ஸ் அட் அ டைம். ஸோ 2 காயினை டாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன அவுட்கம்ஸ் வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ காயின் 1, காயின் 2, இந்த 2 காயினையும் டாஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் வருது பார்ப்போம். காயின் 1ல் ஹெட் விழுதுன்னு வச்சுப்போம், காயின் 2ல் டெயில். ஸோ காயின் 1ல் ஹெட் விழும்போது காயின் 2ல் ஹெட் விழுறதுக்கு சாத்தியம் இருக்குது. அடுத்த சாத்தியமான விஷயம் என்னது? டெயில் விழும்போது காயின் 1ல் இதுலேயும் நம்மளுக்கு ஹெட் விழுது, காயின் 2ல் ஹெட் விழுது. காயின் 1ல் டெயில் விழும்போது காயின் 2லேயும் டெயில் விழுது. ஸோ இதுதான் பாசிபிளான அவுட்கம்ஸ் when you toss 2 coins. 2 காயினை டாஸ் பண்ணும்போது வரக்கூடிய சாத்தியமான அவுட்கம்ஸ். ஸோ இது எல்லாமே எடுத்து நம்ம செட் ப்ராக்கெட்டில் எழுதுகிறோம். ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம செட் ப்ராக்கெட்குள்ளே எழுத போகிறோம். ஹெட் டெயில், ஹெட் ஹெட், டெயில் ஹெட், டெயில் டெயில். இதுதான் நம்மளுடைய ஐட்டம்ஸ். இது எப்படி எழுதுகிறோம்? ஹெட் ஹெட், ஹெட் டெயில், டெயில் ஹெட், டெயில் டெயில். இங்கே எழுதியிருக்கிறது தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ஐட்டம்ஸ் ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ளே வருது அப்படின்றத முன்கூட்டியே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய சாத்தியமான அவுட்கம்ஸ் என்ன? ஹெட் வரலாம், இல்லை டெயில் வரலாம். ஸோ 2 அவுட்கம் வரதுக்கு சாத்தியம் இருக்குது. ஸோ 2. இப்போது 2 காயினை டாஸ் பண்ணுறதா நம்ம பிளான் பண்ணுறோம். அப்போ 2 எக்ஸ்பெரிமெண்ட் நடத்த போகிறோம். ஸோ 2 to the power 2. ஸோ 2 ஸ்கொயர்னா என்ன? 4. ஸோ இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸில் 4 ஐட்டம்ஸ் வரணும், அதான் அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு இதுவே நான் 3 காயின்ஸை டாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி? நம்மளுக்கு தெரியும் அவுட்கம் 2 தான், ஆனால் 3 எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 3 காயின்ஸை டாஸ் பண்ணும்போது அது க்யூப் ஆகிடும். ஸோ 2 to the power 3. அப்போது சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை ஐட்டம்ஸ் வரணும்? 8 ஐட்டம்ஸ் வரணும். இதுதான். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியாக இந்த ஃபார்முலா மாதிரி போட்டு கண்டுபிடிக்க முடியும். 3 காயின்ஸ் நான் 8 ஐட்டம்ஸ் சொல்லியிருக்கேன். இதை சிம்பிளாக சாம்பிள் ஸ்பேஸாக நான் எடுத்து எழுதியிருக்கேன். நம்ம செக் பண்ணுவோம். இதுதான் 3 காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது வரக்கூடிய அவுட்கம்ஸ். ஸோ இதில் 8 ஐட்டம்ஸ் இருக்கா பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 அவுட்கம்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச சாம்பிள் ஸ்பேஸும் அதுதான். 2 to the power 3 is nothing but 8. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுவே நம்ம த்ரோயிங் அ டைஸ், 2 டைஸை நம்ம த்ரோ பண்ணும்போது அதுக்கு எப்படி அவுட்கம்ஸ் எழுதுறது, ப்ளஸ் அதில் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.